be tested also. बड़ी खबर मैं बता देना चाहती हूँ, आशीष कोई बड़ी जानकारी दे रहे हैं. யா அல்லாஹ், இந்த கொடுமையான ஆட்சியிலேருந்து எங்களுக்கு விடிவு காலத்தை கூடிய அல்லாஹ். ஏற்கனவே பாகிஸ்தான் போனானுங்க, இனிமேல் வந்துட்டாங்கன்னா எங்களை கபரஸ்தானுக்கு அனுப்பிடுவானுங்க. நீயே பாதுகாப்பு கொடு. ராவணாலும் ராவணம் வேண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்ல. கரிமா என்னையா பொழந்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறேன்? இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்யா, வாயா என்னென்ன தலையில உழுவ போதோ, வாயா. பாய் பாய், எப்படி நம்ம கட்சி ஜெயிச்சிருந்தோம் பாய்? ஜெயிச்சிருமா, ஜெயிச்சு தான் ஆகணும். அவங்க மறுபடியும் வந்தால் காலி ஆயிரும் நம்மலாம். வாயா. சரி, பஸ் ஸ்டாண்டு போய் துணி பார்சல் எடுக்க போகணும். இல்லப்பா ஜாவித், கடப்பு கிட்டே வரமாட்டா? ஸ்டீஃபன், இப்போ ஏதாவது டீ தூளில் போறியா இல்லை செங்கத்தூள் தானா? இல்லப்பா, உன்னைய கூப்பிட்டதே தப்பா போச்சு. சரிண்ணா செங்கத்தூள்லே போடுங்க டீயா. ஓ ஸ்டீஃபனே, பேப்பர் குடியா. அந்த கட்சி ஜெயிச்சா நமக்கு ஜெயிச்சான்னு தெரியல. சீக்கிரம் கூட டக்குன்னு. ஏண்ணே என்னென்ன பார்க்குறீங்க? என்னென்ன ஆச்சு? எலெக்ஷன் ரிசல்ட்டை தெரிவிட்டு இருக்காரு. போ, முத பக்கத்துலேயே இருக்கியா ரிசல்ட் இன்னைக்கா? அவங்க ஆட்சி முடியட்டியா? சிலிண்டர் விலை ஏறினால என் தொழிலே போச்சியா? உங்களுக்கு மட்டுமானே? எனக்கெல்லாம் கண்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு என் துணி பிஸ்னஸே போயிருச்சுண்ணே. இதெல்லாம் பரவாயில்லைங்க, வியாபார பிரச்சனை. வேளாண் சட்டம் கொண்டு வந்து விவசாயமே படுத்துருச்சு. என்னது, உங்களுக்கெல்லாம் தொழில் தாயா போச்சு, நாங்களாம் சிறுபான்மையா, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே போயிரியா. ஆமாம் பாய், மணிப்பூர் மக்களுக்கு எதிராக நடந்த கலவரம், மாட்டுக்கறிக்காக நடந்த கொலைகள், சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கொடுமையான சட்டங்கள், பொது சிவில் சட்டம், முத்தலாக்கு சட்டம், ஏகப்பட்ட சட்டம் வந்துருச்சுப்பா. இனிமே வந்தா இன்னும் என்னென்ன சட்டங்கள் வரப்போதோ அதை நினைச்சா வயிற்றெல்லாம் கலக்குதுப்பா. சரி சரி, ரிசல்ட்டை பார்ப்போம். ஓப்பா இருப்பா, பார்க்கறதுக்கு முன்னாடி துவா செஞ்சுக்கோ. யா அல்லாஹ், இந்த கொடுமையான ஆட்சியிலேருந்து எங்களுக்கு விடிவு காலத்தை கூடிய அல்லாஹ். ஏற்கனவே பாகிஸ்தான் போனானுங்க, இனிமேல் வந்துட்டாங்கன்னா எங்களை கபரஸ்தானுக்கு அனுப்பிடுவானுங்க. நீயே பாதுகாப்பு கொடு. பாய், என்ன பாய் இப்படி பயந்துக்கிட்டு இருக்கீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேளுங்க. இஸ்லாம் தோன்றினதுலேருந்து இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக பல பேர் போராடி இருக்காங்க. ஃபிரோன், நம்ரூத், அபுஜகல் இப்படின்னு. அவங்களாலலாம் பண்ண முடியாததை இந்த ஆட்சியாளர் வந்து பண்ணிட போகிறாரா என்ன? அது மட்டும் இல்லாமல் திரும்ப அவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இந்த இஸ்லாம் வளர்கிறதுக்கு சகாபாக்கள் எவ்வளோ உதவி செஞ்சாங்களோ அதே அளவுக்கு இந்த இஸ்லாத்தோட எதிரிகளும் உதவி செஞ்சுருக்காங்க. இந்த 9/11 அட்டாக்கு பிறகு முஸ்லீம்களை தீவிரவாதிகள் சொன்ன பிறகு தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி மிக வேகமாக வளர்ந்துச்சு. But Islam is the fastest growing religion in the world. இப்போ சமீபத்தில் கூட நபிகள் நாயகத்தை வச்சு ஒரு தவறான திரைப்படங்கள் விட்டாங்க. அதுக்கப்புறம் யார் இந்த நபிகள் நாயகம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த இறை நிராகரிப்பார்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னோட ஜோதியை பூர்ணப்படுத்தியே தீருவேன்னு சொல்கிறான். ஸோ ஒரு நாள் இஸ்லாம் ஜெயிக்கும். அதனால் நம்ம எந்த கவலையும் பட தேவையில்ல. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் நமக்கு போதுமானவன். சரி, நம்ம இப்போ ரிசல்ட்டை பார்ப்போம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் ஜோதியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கிறார்கள். இந்த காபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான். ஒரு நாள் இஸ்லாம் ஜெயிக்கும் என்ற செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன்.